இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டர்ஸோட அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் கேட்டுருந்தது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த டாடா மோட்டர்ஸில் நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் சொல்லி ஆசைப்பட்டோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து நம்ம அவுட்டோர் ஷூட் பண்ணுறோம். ஸோ நாய்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ என்ன ரீசனால இங்கே அவுட்டோர் அப்படின்னா இங்கே ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற டைமில் அப்படியே வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் வீடியோவும் லேட்டாக இருக்கு இன்னைக்கு. சரி, ஓகே, இப்போ அப்படியே நம்ம வீடியோவில் வந்து போயிடலாம். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக அனலைசிஸ் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளுமே அனலைசிஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் நிறைய அப்டேட் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பேசஞ்சர் வெஹிக்கிளோட அப்டேட்டை பற்றி நம்ம கிளியராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் வீடியோ இன்னொரு நாள் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிளில் சைலேஷ் சந்திரா வந்து சொன்னது என்ன, தென் யார் அந்த சைலேஷ் சந்திரா, டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஃபுல்லாக வந்து இருக்கு இப்போ இருக்க ப்ரைஸ்க்கு, அண்ட் தென் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்னவா இருக்கு, இது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி வந்து டிமர்ஜர் வந்து நம்ம எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வருஷம் தான் வந்து நடந்துச்சு. இந்த வருஷம் அக்டோபர் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனியா வந்து பிரிஞ்சு டாடா மோட்டர்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி வந்து இங்க டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு. இல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஷேர் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஏறி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 430 ரூபாய் கிட்ட எல்லாம் போயிட்டு இப்போ 408 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணி பார்க்கும்போது 7 தான் வந்து இருக்கு. ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ஏர்னிங்ஸே வந்து போட்டுருக்க மாட்டாங்க. ஒரு சில நீங்க ஸ்கிரீனர் மாதிரி வெப்சைட்டோ இல்ல அப்படின்னா நீங்க மணி கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா நம்ம ஏஞ்சலோன் க்ரோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்க பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸே போட்டுருக்க மாட்டாங்க. இந்த கம்பெனி இப்பதான் செப்பரேட்டா வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அந்த ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இல்ல, ஒரே ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் தான் தனியா வந்திருக்கு இந்த கம்பெனி கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து ஈஸியா டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் யாரும் டிரைவ் பண்ணி போடாம இருக்காங்க. பட் ஆனாலும் நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து இருக்கதான் செய்யுது, நிறைய ஆப்ஸ்ல வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ இதுல நம்ம மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்கிற அந்த பேப்பர்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க 9ல இருந்து 7 தான் இருக்கு இந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ன்றது. அதே மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 9 to 7 தான் வந்து இருக்கு. ஸோ இப்படி இருக்க பிரைஸ்க்கு 400 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 to 7 இருக்கு அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே தான் வந்து இருக்கு இந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது. சரி, ஓகே, இது தனி. அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட பெருசா கடன் வந்து கிடையாது. இப்பவுமே இவாகா கம்பெனி வந்து அக்யூசியேஷன் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அக்யூசியேஷன் எல்லாமே சூப்பரா முடிஞ்சு அப்படின்னா குளோபல் லெவல் பிளேயரா வந்து மாறிடுவாங்க. குளோபல் லெவல்ல பஸ் ட்ரக் இந்த மாதிரி ஓடுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி கிட்ட இருந்து அதிகமான லெவல்ல போகப்படும். டாப் 5ல வந்து போயிடுவாங்கல்ல. ஸோ அதனால இங்க இவாகா கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா என்டர் ஆயிடுவாங்க. இந்தியாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% கிட்ட மார்க்கெட் ஷேர் டாடா மோட்டர்ஸ் கிட்ட வந்து இருக்கு, அசோக் லேலன் கிட்டயும் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து போகும். ஸோ இந்த கம்பெனி இங்க செப்பரேட்டா லிஸ்ட் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலா தான் வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க நிறைய செட்பேக்கான விஷயம் வந்து இருக்கு. JLR வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்பேக்கா இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது EV வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. அதை சைலேஷ் சந்திராவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனாலதான் இப்போ 16,000 18,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக வந்து ஃபர்தரா வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில நடந்ததா வந்து இருக்கு. டிமர்ஜர் நடந்ததுக்கு அப்புறமா ஷேர் பிரைஸ் எப்படி எல்லாம் ஏறிச்சு இந்த ரெண்டு கம்பெனின்றதை நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் தான் இப்போ வேல்யூ அன்லாக் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னும் வேல்யூ அன்லாக் ஆகாம தான் இருக்கு. நிறைய பேருக்கு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புரியல. என்ன ரீசன் அப்படின்னா EV லாஸ் மேக்கிங்கா தான் இருக்கு. பட் ஆனா ஓவரால் அந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா EV ஸ்மால் போர்ஷனா தான் வந்து இருக்கு. லைக் வந்து 20% கம்மியா தான் வந்து இருக்கு. இங்க JLR செக்மெண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60ல இருந்து 70% கான்ட்ரிபியூட் பண்ணுது அங்க ரெவன்யூ வைஸ் வரும்போது. அதுக்கு அடுத்து தான் இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து வருது, அதுக்கு அடுத்து தான் EV வந்து வருது. பட் ஆனா EV தான் எல்லாருமே வந்து நோட் பண்ணி அந்த ஒரு ரீசனால தான் இறக்குறாங்க. அண்ட் தென் JLRமே மெயின் ரீசனா வச்சு இறக்கிருக்காங்க. பட் ஆனா வேல்யூ அன்லாக் ஆச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரா வந்து இருக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தளவுல. சரி, ஓகே, இப்போ டாடா மோட்டர்ஸோட இந்த EV ஜேர்னியை பத்தி இங்க சைலேஷ் சந்திரா என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா 2.5 லட்சம் வண்டி வந்து வித்துட்டு வந்து சொல்றாங்க. 2,50,000 வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா EV வண்டியை மட்டும் வித்துருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்தியாவில் 60% மார்க்கெட் ஷேர் எங்க கிட்ட தான் வந்து இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க. இந்த அளவுக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வரதா இருக்கு. எக்ஸாக்டா அவங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா EV மார்க்கெட் ஷேர் வந்து 66% வந்து இருக்கிறதா சொல்றாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஓவரால் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா EV சேல்ஸ் வந்து 17% கான்ட்ரிபியூட் பண்றதா வந்து சொல்றாங்க. நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸோட இந்த EV வண்டி வந்து ஓட்டுறது எல்லாமே செகண்டரி வண்டியா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க மக்கள் எல்லாரும். இது வந்து பிரைமரி வண்டியா ஒன்னு யாரும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பட் ஆனா இதுக்கு சைலேஷ் சந்திரா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆவரேஜா ஒரு யூசர் எடுத்தோம் அப்படின்னா 20,000 கிலோமீட்டர் வந்து பர் இயர் வந்து ஓட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் வண்டியா தான் இன்னும் EV வண்டி வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. லாங் டிரைவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா இவர் கிளியரா வந்து சொல்றாரு. அடுத்ததான் Nexon.EVல என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 லட்சம் வண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு EV பிராண்ட் வந்து இந்தியாவில வந்து கிராஸ் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதை தாண்டி இவங்க கிட்ட EV பிராண்ட் நம்ம பார்க்கும்போது Tiaga.EV இருக்கு, Harrier.EV இருக்கு, Punch.EV இருக்கு, அண்ட் தென் Nexon.EV வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி EV வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. இதே மாதிரி நம்ம ஃபிளீட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அதாவது இந்த பிசினஸ்க்குலாம் வந்து கேப் வண்டி ஓட்டுவாங்களா, ஸோ இந்த மாதிரி பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற வண்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து இருக்கு. எக்ஸ்பிரஸ் EVன்ற ஒரு வண்டி வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபிளீட் ஆப்ரேட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ற வண்டியா வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி EV வெரைட்டில இவங்க கிட்ட ஃபிளீட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டே இருக்கு. அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயுமே நிறைய வந்து உள்ள இருக்காங்க. EV சார்ஜிங் ஈகோ சிஸ்டமா வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்கதா சொல்றாங்க. இங்க இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி மெகா சார்ஜிங் ஹப்ஸா வந்து பார்க்கும்போது 100 ஹப்ஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. 100 மெகா சார்ஜிங் ஹப்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க.
ஸோ இதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. 10 லட்சம் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. இப்போ இருக்கிறது 2 லட்சம் இவி சார்ஜிங் பிளான்ட்டா தான் வந்து இருக்கு. இதை வந்து 10 லட்சமா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே இவி ஈகோ சிஸ்டம்க்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். சர்வீஸ் வந்து அடுத்த விஷயமா இருக்கு. சர்வீஸ் வந்து பார்க்கும்போது இங்க ஈவில அதிகமாக சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1500 இவி சென்டர்ஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதை எக்ஸ்பெண்ட் வந்து பண்றதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி ஈவிக்காக அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனர்ஸ் வந்து இருப்பாங்களா, அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து இருப்பாங்களா, அவங்க 5000 பேர் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இங்க ஈவில நம்ம என்னதான் சேஞ்சஸ் பண்ணாலுமே அது பார்ட்ஸ் வந்து தேவைப்படும்ல. அதுல 50% ஆஃப் த பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சுக்கிறதா சொல்றாங்க. ஸோ இங்க குளோபல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் பண்ணி இல்ல, அதாவது இம்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டிபெண்டன்ஸ் வந்து பண்ணி இல்ல, அதுல இருந்து நாங்க வந்து இப்ப இறங்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு எங்கிட்டே ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கும், அதே நாங்க தயாரிச்சு விட்டுருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ காம்போனன்ட்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் சிஸ்டமே இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கரண்டா இருக்க ஈவி வண்டிலாம் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா சியாரா டிவி வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அடுத்ததா பஞ்ச்டா டிவி வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ சியாரா டிவி வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க பஞ்ச்டா டிவியை கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு லான்ச் வந்து பண்ண போறாங்க. இது ஃபினான்ஷியல் 2026 நடக்க போகுது. அதே மாதிரி இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2026 எண்டுக்குள்ளேயே அவன்யான்ற ஒரு பிரீமியம் மாடல் வந்து இருக்கு. ஸோ அந்த பிரீமியம் மாடல் அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஸோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. 2030 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 புது வண்டி வந்து லான்ச் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே ஈவிக்கான அந்த ஒரு ஃபோக்கஸ்ல லான்ச் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த அவன்யா டிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு ஈவி வண்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பேஷன் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆக போகதான் வந்து சொல்றாங்க. நிறைய பிரீமியமான ஃபீச்சர்ஸ் வந்து வச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. பிராண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைம் பண்றது ஒரு பிரீமியமான ஒரு ஈவி வண்டியா இருக்கணும் அப்படின்னா அது அவன்யா டிவியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து பார்க்கும்போது 16,000 இருந்து 18,000 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஃபுல்லாவே ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா வந்து வரப்போகுது. அதுக்கு அடுத்ததா ஈவி வண்டி வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும் சொல்றாங்க. அண்ட் தென் ஸ்டில் ஈவி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ் மேக்கிங் அதான் வந்து இருக்கு. ஸோ அதுக்காகவும் இந்த மணி வந்து தேவைப்படுறதா சொல்றாங்க. ஸோ அதனால 16,000 இருந்து 18,000 கோடி ரூபாய் பினான்சியலா 2030 வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா இந்த அளவுக்கான மணி வந்து இறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த அளவுல ஈவில வேற யாரையும் இங்க மார்க்கெட் டாமினன்ஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ இவங்க தான் டாமினன்ஸ்ல வந்து இருக்கணும். 45 இருந்து 50% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஈவில இவங்க தான் அதிகமாக ஓன் பண்ணணும் இந்தியாவில். இவங்களுக்கு காம்படிஷனா வந்து வரும்போது மஹேந்திரா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஹெவியா வந்து வராங்க. பட் ஆனா ஓவரால் இவி சேல்ஸ்ல வந்து வரும்போது இவங்க கிட்ட ஒன்றும் காம்படிஷன் பெருசா வரலனா கூட எஸ்யூவில அவங்க டாமினேட் பண்றாங்க மஹேந்திரா. பட் ஆனா டாடா மோட்டார்ஸ் எஸ்யூவில அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றது இல்ல. என்ட்ரி லெவல் ஈவில தான் அதிகமான ஃபோக்கஸ் வந்து இருக்கு. இங்க எஸ்யூவி பிரீமியமும் வந்து இருக்கு. பட் ஆனா மெயினான ஃபோக்கஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கார்ஸா வந்து இருக்கு. அடுத்ததான் மாருதி சுசுகி எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் ஈவி லான்ச் வந்து இன்னும் பண்ணவே இல்லை. 2026 எண்டுக்குள்ள தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்து இவங்களுக்கு பெரிய பிளேயர்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனா ஹுண்டாய் வந்து லான்ச் பண்றாங்க, கியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்றாங்க, சைனீஸ் குளோபல் பிராண்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியா தான் வந்திருக்கு. இருந்தாலுமே 45 இருந்து 50% ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஈவில இவங்க கிட்ட அதிகமாக ஓன் பண்ணுன்ற பிளான்ல வந்து இறங்குறாங்க. இந்தியாவில ஈவி பெனட்ரேஷனா வந்து பார்க்கும்போது 2025 பெனட்ரேஷன் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5% தான் வந்து இருக்கு. அதாவது 100 கார் வந்து ஓடுது அப்படின்னா அது 5 கார் தான் ஈவியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% வந்து சொன்னாங்க. 100 கார் ஓடுது அப்படின்னா 30 கார் வந்து பாத்தீங்கன்னா ஈவியா இருக்கணும் 2030 அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இதே ரேஞ்சில் போனாங்க அப்படின்னா அந்த ஒரு 30% அச்சீவ் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஈவி ஈகோ சிஸ்டம் வந்து நிறைய உருவாகணும். உருவாச்சு அப்படின்னா தான் இது வந்து பாசிபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. டாடா மோட்டார்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20% வந்து ஈவி வண்டி வந்து ஓடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100% வந்து இங்க வண்டி ஓடுது அப்படின்னா அதுல 20 வண்டி வந்து ஈவி வண்டியா வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுல எங்களோட வண்டி டாமினேட்டான ஒரு பிளேயரா இருக்கணும் அப்படின்ற நோட்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து டாப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஒரு 6 ஆட்டோமொபைல் மேக்கர்ஸ் தான் வந்து இருக்காங்க. இவங்க கிட்ட தான் 95% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இந்த ஒரு 6 ஆட்டோமொபைல் மேக்கர்ஸுமே சேர்ந்து கூட இங்க 5% தான் ஈவி பெனட்ரேஷன் வந்து பண்ண முடியுது. அந்த நீங்க நிறைய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஈவில உள்ளே ஒன்றும் வராம தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அட்வான்டேஜா இங்க டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து இருக்கிறதா சொல்றாங்க. சரி ஓகே, இது ஃபுல்லாவே இந்த கம்பெனில இவங்க சொன்ன அப்டேட்டா இருக்கு. சைலேஷ் சந்திரா சொன்ன அப்டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சைலேஷ் சந்திரா வந்து யாரு அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்தோம். சைலேஷ் சந்திராவை பொறுத்தவரை 2017 தான் இந்த டாடா மோட்டார்ஸ் உள்ள வந்து வராங்க. அப்போ உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்பவே பிரச்சனையில வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 4000 கோடி ரூபாய் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்றாங்க. 4000 கோடி ரூபாய் லாஸ் வந்து மேக் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த டாடா மோட்டார்ஸோட அந்த வண்டி மேல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்பிக்கைத்தன்மை மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வராம இருந்துச்சு. ஸோ அவர் வரும்போது டாடா மோட்டார்ஸ்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இங்க நம்பிக்கைத்தன்மை இல்லாத ஒரு பிராண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த வண்டியோட கண்டிஷன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படின்றதா உண்மையாவும் வந்து இருக்கு. 2017 அப்பதான் உள்ள வராரு. உள்ள வரும்போது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் உள்ள வராரு. அதுக்கப்புறமா டோட்டலா இந்தியன் பிசினஸ் வந்து டேக் ஓவர் வந்து பண்றாரு. இந்தியாவில் இருக்கிற பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்ட்ரோல்ல தான் வரும். இப்போ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் மொத்தமாவே ஒரு சிஓ கிடையாது. ஜேஎல்ஆருக்கு தனி சிஓ, இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ஒரு தனி சிஓவா வந்து இருக்காரு சைலேஷ் சந்திரா. அதுக்கப்புறமா ஃபுல் பிசினஸ் இவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் ரத்தன் டாடா வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நிறைய பொறுப்பு வந்து கொடுக்குறாரு. நிறைய வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ உள்ள இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2017-18 தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவி உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து வராங்க. ஈவி உள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வர ரீசனால இங்க இயர்லரா வந்து நீங்க பெனட்ரேஷன் வந்து ஆகுறீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால லாஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் நீங்க மார்க்கெட் ஷேரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அதிகமா பிடிக்க முடியாது. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான மார்க்கெட் தான். ஸோ இங்க உங்களால சேல்ஸ் வந்து அதிகமான நம்பர் வந்து காமிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் காம்படிஷன் சொன்னதா இருக்கு.
இதுல லாஸ் மேக்கிங்கா நீங்க இருப்பீங்கன்றது உண்மையா வந்து இருக்கு. அதே மாதிரி கம்மியான மார்க்கெட் ஸ்பேஸ்ன்றதும் உண்மையா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க இயர்லியெல்லாம் வந்து போயிட்டீங்கன்றதும் உண்மையா தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் சொன்ன மாதிரியே தான் இந்த கம்பெனி நடந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட் ஷேர் அதிகமா இப்ப யார் ஓன் பண்றது அப்படின்னா ஈவில இங்க டாடா மோட்டர்ஸ் தான் வந்து ஓன் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே சொல்லும் போதுமே சைலேஷ் சந்திரா எடுத்து பண்ண ஒரு போல்டான டிசிஷன் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுத்திருக்கு. ஸோ இவரு டோட்டலா உள்ள வரும்போது மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5% தான் மார்க்கெட் ஷேர் வந்து இருந்தது டாடா மோட்டர்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதை என்லார்ஜ் வந்து பண்ணி விட்டாரு. ஈவில அங்க உள்ள யாருமே என்ட்ராவல. ஈவில டாடா மோட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்டர் ஆகுறாங்க. தென் இப்போ 1 லட்சம் வண்டி கூட நெக்ஸன் டாட் ஈவியா வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கான போல்ட் டிசிஷன் ஃபுல்லாவே எடுத்தது சைலேஷ் சந்திராவா தான் வந்து இருக்காங்க. அதுக்கு பேக் போன்ல சப்போர்ட்டிவா இருந்தது ரத்தன் டாடாவும் வந்திருக்காங்க. ஸோ ரத்தன் டாடாவோட அந்த விஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு சைலேஷ் சந்திரா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும்போது இவர் எப்படி பாசிட்டிவா வந்து மூவ் பண்ணாரு அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ல வந்து பார்க்கும்போது இவங்களோட வண்டி மேல நம்பிக்கைத்தன்மை மக்கள் கிட்ட எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்தியாவிலே சேஃபஸ்ட் காரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கணும் அப்படின்ற பிளான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 5 ஸ்டார் குளோபல் ரேட்டிங் வந்து வச்சிருந்தாரு. என்கேப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் குளோபல் ரேட்டிங் வந்து வச்சிருந்தாரு. ஸோ இந்த ரேட்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே சேஃபஸ்டான காரா வந்து பாத்தீங்கன்னா அது கருதப்படும். ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கான செல்லிங் பாயிண்டா வந்து யூஸ் பண்றாங்க. மார்க்கெட்ல செல் பண்ணும்போது இந்தியாஸ் சேஃபஸ்ட் கார்னு தான் செல் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியாவிலே சேஃபஸ்ட் காரா அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டர்ஸ் மேல ஒரு நம்பிக்கை தன்மை வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் ஈவியை பொறுத்தவரை இங்க இயர்லியர் லான்ச்சா வந்து பண்றாங்க. அந்த நிறைய மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கான இன்சென்டிவ் வந்து தரல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட அந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி விட்டாங்க. அண்ட் தென் ஈவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் அண்ட் தென் நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஈவியோட பிக்கப் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. மெயினா ஐபிஎல்ல பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ண சொல்லி சொன்னது சைலேஷ் சந்திராவா வந்து இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓவராலா ஒரு இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது சைலேஷ் சந்திராவை நம்பி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு வந்து தெளிவா தெரியும். ஏன் அப்படின்னா 16,000 18,000 கோடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறேன். ஈவி ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. இன்னமும் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கும் என்ட்ரி லெவல் ஈவியை பொறுத்தளவுல. ஸோ அங்க வந்து மணி தேவைப்படுது. இங்க இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஈவில வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரியோட விஷனுக்காக நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மணியை வந்து இறக்குறோம். ஈவி வந்து நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா லாஸ் மேக்கிங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. இங்க மத்த கம்பெனிஸ் மாதிரி இங்க வந்து நாங்க இந்த வண்டியை லான்ச் பண்ணுவோம் அது வந்து இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லி காமிக்காம அவங்க ஈவில லான்ச் பண்ண வண்டி எல்லாமே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. எல்லா சர்வீஸுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இப்ப சர்வீஸ் சென்டர்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கதா சொன்னாங்க. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஈவிக்கான ஈகோ சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய பேர் வந்து இங்க டாடா மோட்டர்ஸ் வந்து சொன்னது இங்க டாடா மோட்டர்ஸோட ஈவி வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி வண்டியா தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க பிரைமரி வண்டி அந்த வண்டி வந்து இருக்க மாட்டேங்குது அப்படின்றத சொன்னாங்க. பட் ஆனா இவங்களோட ரிப்போர்ட் படி 20,000 கிலோமீட்டர் ஒரு ஆள் வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல அது பிரைமரி வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினபிள் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. இங்க பிரைஸ் ட்ரெயினிங் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்பவும் 6-8 தான் வந்திருக்கு. இப்போ கரண்டா உனக்கு தெரியல. ஸோ அந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ 10 கீழே தான் வந்திருக்கு எப்படி பார்த்தாலுமே. ஸோ குட் வேல்யூல தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு 6-8 தான் வந்து இருக்கு. ஸோ அதுவுமே குட் வேல்யூல தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க காம்படிட்டர்ஸ் விட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வேல்யூல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2 கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ 2 கம்பெனியுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஸோ இங்க 400 ரூபாய்க்கு மேல கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லி கமர்ஷியல் வெஹிக்கிள் சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் போடப்படல. நானும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் தனியா வந்து கால்குலேஷன் பண்ணல. ஸோ கால்குலேஷன் பண்ணாலுமே இங்க தப்பா தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இருக்கு. மீதி இருக்கிற அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து செக் பண்ணிட்டு தனியா அந்த பிசினஸ் எவ்வளவு வந்திருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் வந்து எவ்வளவு வந்திருக்குலாம் டிரைவ் பண்ணோம். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனால நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ல கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஒரு 400 ரூபாய் கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனா இப்ப திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது இங்க 408 ரூபாயுமே பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் வந்து 7 தான் வந்து இருக்கு. 6-8 வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பிரைஸுமே கன்சிடர் பண்ணிட்டு போவோம். இங்க 430 420 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அதுக்கப்புறமா பிரைஸ் ட்ரெயினிங்ஸ்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த Q3யோட ரிசல்ட்ஸ் வந்து வரும். அப்போ அப்டேட் நடக்கும். அந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் இருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம். அந்த பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். ஸோ இதான் ஓவராலா இங்க டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்க அப்டேட்டா வந்து இருக்கு. அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்க அப்டேட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ 2 கம்பெனியுமே நம்ம பேரலா கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.